போங்கடா நீங்களும் உங்க கூட்டணி கட்சியும். திடீரென சசிகலா காலில் விழுந்த எடப்பாடி. அதிர்ச்சியில் உறைந்த மோடி. அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு தொடர்ந்து வந்த அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியை தான் சந்தித்து வருகிறார். கட்டாயம் இந்த தேர்தலில் மாற்ற வேண்டும் என்று எண்ணி பல செயல்முறைகளை நடைமுறைப்படுத்தி வருகிறார். அந்த வகையில் கட்சியிலிருந்து வெளியேறிய முக்கிய நிர்வாகிகளை இணைக்கும்படி பலர் பரிந்துரை செய்தும் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. மாறாக விஜய், சீமான், பிரேமலதா, விஜயகாந்த் கூட்டணியில் இணைவார்கள் என்று எதிர்பார்த்தார். அதிலும் இவர்களில் விஜய் மீது மட்டும் அசாத்திய நம்பிக்கை இருந்தது. ஆனால் இவர்களின் கூட்டணி பேச்சுவார்த்தையானது ஆரம்ப கட்டத்திலேயே முடிவுக்கு வந்துவிட்டது. தற்போது விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டதில் கரூரில் 41 பேருக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். தனக்கு இரண்டாவது வாய்ப்பு கிடைத்தது போல அந்த சம்பவத்தில் இபிஎஸ் ஆதரவு தெரிவித்ததால் அனைவரது கவனமும் இவர்களது கூட்டணி குறித்து தான் இருந்தது. ஆனால் விஜய் ஒருபோதும் ஒத்துப்போகாமல் பழைய நிலைப்பாட்டில்தான் கட்சி செயல்படும் என்று தெரிவித்துவிட்டார். இதனால் வருத்தமடைந்த எடப்பாடி அதிமுகவை மீண்டும் வலுப்படுத்தலாம் என்ற நோக்கில் உள்ளார். அந்த வகையில் தினகரன், ஓபிஎஸ், சசிகலா உள்ளிட்டோரை கட்சியில் இணைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. ஆனால் இவர்களுக்கு டம்மி பதவி வழங்கி ஓட்டுக்காக மட்டும் கட்சிக்குள் ஓரமாக உட்கார வைக்க திட்டமிடுகிறார். இதற்கெல்லாம் ஒத்துவரும் பட்சத்தில் கூட்டணி அமைக்கப்படும் என்று அதிமுக கட்சிக்குள் சில முக்கிய தலைவர்கள் பேசி வருகின்றனர். ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தையில் வெளியேறியவர்கள் தங்களுக்கு எந்த பதவி வழங்கப்படுகிறது என்பதை பார்த்துதான் முடிவெடுப்பார்கள் என்று மற்றொரு புறம் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இது இப்படி இருக்க 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கூட்டணியை பலமாக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியிடம் பாஜக பேசியுள்ளது. விஜய் வருவது எட்டாக்கனியாக மாறியுள்ள நிலையில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டோரை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் எனவும் தனி சின்னத்தில் கூட அவர்களை போட்டியிட வைக்கலாம் என பாஜக கூறியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் எக்காரணம் கொண்டும் அவர்களுக்கு கூட்டணியில் இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகம் தயாராகி வரும் நிலையில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் கட்சிக்குள் கூட்டணியிலும் நடக்கும் நிகழ்வுகள் அதற்கு சாதகமாக இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுகவின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மிக வலுவாக இருந்த தலைவர்கள் பலரும் அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமியால் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். தேவர் சமூக செல்வாக்கு மிக்க ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் அடுத்தடுத்து வெளியேற்றப்பட்டனர். தற்போது கொங்கு மண்டலத்தில் மிக முக்கிய தலைவரும் அதிமுகவின் மிக மூத்த தலைவர்களில் ஒருவருமான செங்கோட்டையனும் அவரது ஆதரவாளர்களும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு இருக்கின்றனர். ஏற்கனவே தேவர் சமூகத்தினர் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்த நிலையில் செங்கோட்டையனை வெளியேற்றி இருப்பது கொங்கு மண்டலத்திலும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் செங்கோட்டையன் சென்றால் அதிமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லை என கூறி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. அதே நேரத்தில் கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளர்களாக செயல்பட்ட தங்கமணி உள்ளிட்டோரும் எடப்பாடி மீது அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அன்வர் ராஜா, மைத்ரேயன் உள்ளிட்ட தலைவர்களும் தங்கள் பகுதிகளில் சற்று செல்வாக்கோடு இருந்த நிலையில் அவர்களும் திமுகவுக்கு சென்றிருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. பாஜக, அதிமுகவை தவிர்த்து தற்போது அந்த கூட்டணியில் பெரிய அளவில் எந்த கட்சியும் இல்லை. தேமுதிக, பாமக, அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்பட்டாலும் பாமக மட்டுமே அதனை உறுதி செய்திருக்கிறது. ஆனால் தேமுதிக இன்னும் தனது நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. இதற்கிடையே நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தங்கள் கூட்டணிக்கு வரும் என எடப்பாடி பழனிசாமி பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழுவில் விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்டதால் அவர் அதிமுக கூட்டணிக்கு வருவது சாத்தியம் இல்லை என்று சொல்கின்றனர். இந்த நிலையில் விஜய் கூட்டணிக்கு வராததால் 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு மங்கி இருக்கிறது.
இருக்கும் ஒரே வாய்ப்பு அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்று சேர்ப்பதுதான். ஆனால் கட்சியிலிருந்து வெளியேறுவர்களை கூட்டணியிலும் சேர்க்க மாட்டேன் என எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே அதிமுகவில் சேர்க்காவிட்டாலும் சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை கூட்டணியில் சேர்த்து கொள்ளலாம். மேலும் அவர்களை தனி சின்னத்தில் கூட போட்டியிட வைக்கலாம் என பாஜக எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவர்களுக்கு கட்சியிலும் இடமில்லை, கூட்டணியிலும் இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து ஓபிஎஸ் உள்ளிட்டோரை பாஜகவில் சேர வைக்கலாமா என மேலிடம் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கலாம் என திட்டமிட்டிருந்த டிடிவி தினகரன் அது தொடர்பான சிக்னல் கிடைக்காததால் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக அதிமுகவிலும் அதிமுக கூட்டணியில் நடக்கும் சில நிகழ்வுகளும் திமுக கூட்டணிக்கு சாதகமான வாய்ப்புகளே உருவாக்கி வருகிறது என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். மேலும் அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ், டிடிவி தினகரனை இணைக்க பாஜக அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதற்கு சம்மதிப்பாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என பாஜக எடப்பாடி பழனிசாமியிடம் பேசியுள்ளது. டிடிவி தினகரன் விஜயுடன் கூட்டணி அமைக்க முயற்சி செய்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் டிடிவி தினகரன் பழனிசாமியை வீழ்த்த சபதம் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பிற கட்சிகளில் இருந்து புறக்கணிக்கப்படுபவர்கள், துரத்தி அடிக்கப்படுபவர்களுக்கு எல்லாம் தாயுமானவராக முதலமைச்சர் இருப்பதோடு அதிமுகவில் இருந்து வருபவர்களுக்கு அன்பு சரணாலயமாக அறிவாலயம் மாறியிருப்பதாக மருது அழுகுராஜ் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மருது அழுகுராஜ் 2 மாதங்களுக்கு முன்பு அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். அதைத் தொடர்ந்து அவருக்கு திமுகவில் பொறுப்பும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் அதிமுக, அமமுக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணிகளில் இருந்த அவரது ஆதரவாளர்கள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், அதிமுக, அமமுக உள்பட பல்வேறு அணிகளில் இருந்தவர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், கட்சிகளின் முக்கிய பொறுப்பில் உள்ள 500க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்துள்ளனர். திமுக வலுவாகவும் மக்கள் செல்வாக்குடனும் உள்ள நிலையில் மேலும் வலு சேர்க்கும் விதமாக திமுகவில் இணைந்துள்ளனர். முதலமைச்சரின் கருத்தை வலுப்படுத்தக்கூடிய விதமாக நல்ல உணர்வோடு நல்ல முடிவை எடுத்துள்ளார்கள் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் கூறினார். இதைத் தொடர்ந்து பேசிய மருது அழுகுராஜ், கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக என்னை திமுகவில் இணைத்து கொண்டேன். இதைத் தொடர்ந்து என்னுடன் ஆதரவாளர்கள், என்னுடன் பயணிப்பவர்களுக்கு இணை வேண்டும் என விரும்பினார்கள். இந்த நிலையில்தான் முதலமைச்சரின் முன்னிலையில் இணைந்துள்ளனர். மேலும் அனைத்து கட்சிகளில் இருந்து துரத்தி அடிக்கப்படுபவர்கள், புறக்கணிக்கப்படுபவர்களையும் அபகரித்து அரசியலை மேற்கொள்பவர்களிடமிருந்து தப்பி வரக்கூடியவர்களுக்கெல்லாம் தாயுமானவராக முதலமைச்சர் இருக்கிறார். மேலும் அறிவாலயம் என்பது அண்ணா திமுகவில் இருந்து வரக்கூடிய அனைவர்களுக்கும் அன்பு சரளாயம் மாறி இருக்கிறது என்று தெரிவித்தார். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.